141வது சங்கீதத்துக்கு பிறகு நீங்கள் இப்போ எடுத்தாலும் பரவாயில்லை. 141வது சங்கீதத்துக்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சங்கீதங்கள் எல்லாமே அல்லேலூயாவிலே ஆரம்பித்து அது அல்லேலூயாவிலே முடிகிறதாய் காணப்படும். அப்படி என்றால் ஒரு இடத்தில் அல்ல, ஆரம்பமும் அல்லேலூயா தான், முடிவும் அல்லேலூயா தான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு நாட்கள் வரும் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கி எல்லா ஜனத்திலும் எல்லா இனத்திலும் எல்லா கோத்திரத்திலும் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைங்க வருவாங்க. அப்படி வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை போல ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னால், இங்கே தான் பாஷைகள் வேறு, மொழிகள் வேறு. ஆமேன். ஆனால் எல்லாரும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துவதை போல ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை தான் முதலாவது சொல்ல போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற பல வார்த்தைகளிலே அது முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. அது ஏதோ நம்முடைய ஆமென் சுவிசேஷ பகுதியில் மாத்திரமல்ல, அல்லது நிருப பகுதியிலே மாத்திரமல்ல. ஆமென். இனி நடக்க போகிற காரியங்களை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறதல்லவா, வெளிப்படுத்தின விசேஷம். அதில் 2 வசனங்களை நம்முடைய விசுவாச உறுதிக்காக நான் 2 அல்லது 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த திரளான கூட்டத்தில் நாம் எல்லாரும் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் சபைகளிலே இப்படிப்பட்ட ஒழுங்கை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே 3வது வசனத்துக்கு வந்து விடலாம். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்படியே 4வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 6வது வசனத்திற்கு வந்து விடுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்ய பாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு அதிகாரத்தில் ஒரு தடவை எழுதலை பார்த்தீங்களா? அப்போ நான் நீங்களும் அல்லேலூயா சொல்கிறதுக்கு சத்தத்தை கீழே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. இந்த வசனத்தின் விசுவாசத்தில் நாம் சொல்ல வேண்டும். காரணம், நம்மை மீட்டு எடுத்த ஆண்டவரை எப்படி துதிக்காமல் இருப்பீங்க? ஒருவன் சிலுவையை பார்த்து சொன்னானா, இவர் எதுக்கியா சிலுவையில் தொங்குகிறார்? இவர் ஒரு பாவமும் செய்யலையே, இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்த தேவன் அல்லவா? எத்தனையோ வியாதியஸ்தர்களை, அவன் எந்திரித்து நடக்க முடியாதவர்களை, கண்ணால் பார்க்க முடியாதவர்களை, வாயால் பேச முடியாதவர்களை, கையை காலம் அசைக்க முடியாதவர்களை எல்லாம் வார்த்தையில் சுகப்படுத்தின தேவன் அல்லவா? இவர் எதற்காக சிலுவையிலே தொங்கினார்? யோசித்து 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 பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்தாராம். உண்மையிலேயே சிலுவையில் தொங்க வேண்டியது நான். என்னைய கவனிங்க, தயவு செய்து என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. நம்ம நாளையே சொல்லியிருக்கிறேன், சத்துரு வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான், வசனத்தில், வார்த்தையில். ஏன்னா வசனம் வந்தால் தான், வார்த்தை வந்தால் தான் விடுதலை. நன்றாக கவனியுங்கள். வசனம் தான், வார்த்தை தான், அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லா காரியங்களும். கர்த்தர் ஐயா அழகாக சொன்னார்கள். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்தாராம்? அன்றைக்கு வசனம், வார்த்தை கிடைத்த உடனே தான் புறப்பட்டு வந்தார்கள். ஆபிரகாமாக இருக்கட்டும், அதற்கு பின் வருகிற சந்ததியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்மை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. வார்த்தை தான் மிகப்பெரிய விடுதலை. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது தயவு செய்து அங்கேங்க தயவு செய்து பார்க்காதீங்க. இந்த இடத்துல ஒரு டிவி ஓடுனா கொஞ்சமாவது தலை அசையமாக பார்த்துருக்கீங்களா? யாராவது குறுக்க வந்தாங்கன்னா எங்க அதை விட வாங்க, அந்த வார்த்தை கம்மியாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் கரண்ட் போச்சுன்னா ஈபிக்காரங்க கேட்டாங்கன்னு அவ்வளவுதான். எங்க அதை விட வாங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு தூரமாக இருக்கிறது. என் அன்பு உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகள், அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஊழியக்காரனாக நான் கேட்கிறேன். இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாக நமக்கு தர முடியும்.
நீங்கள் எங்கே திரும்பி எப்படி சுற்றி நீங்கள் வாசித்து பார்த்தாலும் கர்த்தர் வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அவர் ஆமென் புடமிடுகிறவராக காணப்படுகிறார். மறந்தே விடாதீர்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால் வார்த்தை அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் இன்றைக்கி சத்துரு கை வைக்கிற காரியம் இதுதான் நான் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன். வாசியுங்கள். யோவான் 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே, அந்த கற்பனைக்கு உள்ளால இருப்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியம். நாம் தேவனுடைய கற்பனைகளை வாசிப்பதோடு அல்ல, அல்லது படித்து காண்பிப்பதோடு அல்ல, அல்லது அப்படியே பார்த்து விட்டு போவதல்ல, அதை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். சரியா? அதனால கற்பனைகள் என்பது அதற்கு உள்ளால கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதனால தான் 150 சங்கீதம் எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த சங்கீதத்தை வாசிக்கும், முதல் சங்கீதத்தில் வாசிக்கும் போது நம்ம இருதயத்தில் ஒரு காரியம் பதிவாகி விடும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனிதன், அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம். இன்னும் 119வது சங்கீதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் வார்த்தையை மகிமைப்படுத்துவதை போல அந்த சங்கீதக்காரன் ஒருவேளை சொல்லுகிறார்கள், அதை எஸ்ரா எழுதியிருக்கலாம், அப்படி நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை காரியங்களை சொல்லி இருந்தாலும் பாருங்கள், அதில் 72வது அதில் இருக்கிற எல்லா வசனங்களுமே வார்த்தையை மையப்படுத்தி தான் சொல்லுகிறது. வாலிப பிள்ளைங்க தயவு செய்து பிடித்துக் கொள்ளுங்கள். இதை வாசித்து விட்டு முதல் பகுதிக்கு கடந்து செல்லலாம். 119வது சங்கீதத்தில் 72வது வசனத்தை வாசிக்கலாம். அநேகமாயிரம், ஒரு ஆயிரம் இல்லைங்க, 2000 இல்லைங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எத்தனை பேர் இந்த வசனத்தை பிடிச்சுக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்க போகிறீங்க? அதனால தான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை இந்த 5 நாட்களிலும் அருமையான இந்த ஹோலி லேண்ட் டிவி பிள்ளைங்க அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கும்படியாக செய்திருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் பார்க்கும்படி என்ன செய்திருக்கிறாங்க? சில பேர் வர முடியல, வீட்டில் இருந்து பார்த்துருப்பாங்க. இன்றைக்கு என்னை ஒரு சகோதரர் சந்திக்க வந்தார். நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்பதாக பார்த்தேன். பிரதர், நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நான் வெளியிலேருந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேற்றைக்கே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். தற்கொலை செய்ய போனான் ஒருவன், அதில் எழுதியிருந்த ஒரு வசனம் அவனை என்ன செய்தது? ஊழியக்காரனாக மாற்றினது. அப்படி என்று சொன்னால் நம்மை உயிர்ப்பிக்கிறது இந்த வசனம் அல்லவா? அதனால தான் இந்த சங்கீதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதின அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்தியாவின், எல்லாரும் என்னை கவனிங்கம்மா, இல்லை தயவு செய்து என்ன கவனிங்க, தம்பிங்க என்ன கவனிக்கலை ப்ளீஸ் கவனிங்க ஐயா. இன்றைக்கி நம்ம முடிஞ்சிடும், கூட்டம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்க போகிறீங்க. தயவு செய்து நான் கேட்குறேன், இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிதானா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பர்த்டே அல்லது ஒரு விசேஷம் வந்ததுன்னா சும்மா ட்ரெஸ்ஸு கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி என்ன செய்யுங்க? நீங்கள் முறைக்கிறத பார்த்தா நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை மக்களே, இதை படிமா, இதில் சத்தியம் இருக்கடா, டெய்லி 4 வார்த்தை நீ படித்தா போதும், சரிதானா? எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி கொடுத்துடாதீங்க, சரிதானா? ஆவிக்குரிய புஸ்தகங்களை என் வீட்டில் நான் மிகப்பெரிய லைப்ரரி வச்சுருக்கிறேன், மிகப்பெரிய லைப்ரரி. அதில் என்னை பார்க்க வரக்கூடிய சொல்லுவாங்க, அந்தோணிமுத்து நீ மிகப்பெரிய சொத்தை வீட்டில் வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவ மனிதன் கற்றுக் கொடுத்தார், சரிதானா? இந்த வசனத்தோடு வார்த்தையோடு இணைங்கிற நான் கிட்டத்தட்ட ஒரு வசனத்தை எடுத்தால் 8 பைபிளில் படிப்பேன். நான் ஒரு வசனத்தை எடுத்துட்டிங்கன்னா 8 வேதாகமத்தில் நான் வாசிக்கிற பழக்கத்தை எனக்கு இன்னொரு சகோதரர் கற்றுக் கொடுத்தார். அதில் என்ன எழுதியிருக்குது, இதில் என்ன எழுதியிருக்குது, அதில் என்ன எழுதியிருக்குது, இதெல்லாம் நீங்கள் தியானித்து பார்த்து இரவும் பகலும் தியானிக்கணும் இல்லையா? அவங்க தானே பாக்கியவான், சரியானா? அதை தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம்? வளரலாம். வேற விதத்தில் நீங்கள் வளர முடியாது.
கர்த்தருடைய வசனம். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐயா, ஒரு சாக்கு நிறைய அல்லது டன் கணக்கில் இருக்கிற பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே, அல்லேலூயா, நீர் விளம்பின வேதமே எனக்கு என்னதான் நலம். இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய அந்த புக்கை எடுத்து நீங்கள் அதுக்காக தான் நான் அதை சொன்னேன். அவர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்ததாக சொல்லுகிறாங்க. ஒரு வீட்டில் ஜெபம் நடக்கும்போது ரோட்டில் நடந்து போகும்போது அவருடைய வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி என்று எனக்கு ஒரு போதகர் சொல்லி தந்தார், எனக்கு தெரியல. அவர் என்ன செய்தாராம், நல்ல செல்வாக்கான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவரை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அப்போ அவருடைய அண்ணன் சொன்னாராம், ஐயா அங்கே வா தம்பி, இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பீரோவை திறந்து காமிக்கிறாராம். பீரோவை திறந்து காமிச்ச உடனே மேலே பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தில் இருக்கிற அவ்வளவு டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ராக்கில் பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்கட்டு, பிரிட்டானியா பிஸ்கட் இல்லை, கோல்டு பிஸ்கட்டு, வெள்ளி கட்டியாக இருக்குது. சரியா? இதெல்லாம் காமிச்சு சொன்னாராம், டேய் எல்லாத்தையும் நீ எடுத்துக்காப்பா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் ராஜா, இந்த பீரோவையே நீ எடுத்துக்கா. என்கிட்ட சொல்லியிருந்தா என்னால் தூக்க முடியாட்டாலும் பல்லில் கடிச்சாவது இழுத்துட்டு போயிருப்பேன் நான். இல்லை, அழிஞ்சு போகிற காரியத்துக்கு தலை குத்தி நிற்கிறோம் பார்த்தீங்களா? என்ன வருத்தம் வரும் பார்த்தீங்களா? சண்டை பிரச்சனை அதனால தானே வருது. எடுத்துகிட்டு போட்டுங்க, விடுங்க. உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு குறைவும் வராது பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மை உயர்ந்த இடத்துல வைத்து, அடைக்கலமான இடத்துல வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதுக்கு எத்தனையோ உதாரணங்களே சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, கல்லை கேட்டால் அதை கொடுப்பானா, அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் உலக தகப்பனே அதை கொடுக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா அதிகமாக என்ன செய்வாராம்? அந்த வசனத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க, உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்போ சாது சுந்தர் சிங் ஐயா சொன்னாராம், அண்ணே, இந்த பீரோவில் இருக்கிற நகையை விட, இந்த பீரோவில் இருக்கிற பணத்தை விட, இந்த பீரோவில் இருக்கிற சொத்து பத்திரத்தை விட என் கையில் இருக்கிற வேத புத்தகமும் விலையேற பெற்றது அப்படின்னாரா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறதா? அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், அநேகம் ஆயிரம். இந்த வசனத்தை தான் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். இந்த வசனத்தை தான். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ நகையோ நட்டோ பணமோ எதுவுமே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தராது. ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை தராது. இன்னைக்கு நான் 35 வருஷம் நான் டீச்சராக இருந்தவன். என்கிட்ட படித்த பிள்ளைங்களெல்லாம் சில பிள்ளைங்களை பார்த்தா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில பிள்ளைங்களை பார்த்தா, இதுக்காப்பா நான் உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி தந்தேன், இதுக்காப்பா நான் என் உயிரை கொடுத்து நான் உனக்கு கிளாஸ் எடுத்தேன், 4 மணிக்கு எனக்கு டியூட்டி முடிஞ்சு உனக்கு கணக்கு தெரியலன்னு உட்கார வச்சு சொல்லி தந்தது இந்த உலகத்துக்குள்ளே உனக்கு இப்போ போகிறதுக்காகவா? ஆனால் சில பிள்ளைங்க வந்து, அங்கிள் நீங்கள் எனக்கு எங்கள் ஆண்டவரை சொல்லி தந்ததுனால நாங்கள் எனக்கு இவ்வளோ இருக்கிறோன்னு சொல்லும்போது அப்படியே அந்த இடத்துல அப்படியே குதிச்சிருவேன். ஏன்னா மனம் திரும்புகிற ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏரியிலிருந்து குளத்திலிருந்து வயலுக்கு தான் தண்ணி போகணும். ஆனால் குளத்திலிருந்து ஜம்ப் பண்ணி போகாது, வாய்க்கால் வழியாக தான் என்ன செய்யும், ஓட வழியாக தான் என்ன செய்யும், வயலுக்கு தண்ணி போகும். சரிதானே? எங்கள் ஊரில் அதை வாய்க்கால் வரப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, எல்லோரும் குளத்தையும் பார்ப்பாங்க, வயலையும் பார்ப்பாங்க. வாய்க்காலை யாரும் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு ரகசியம் தெரியுமா? குளத்திலிருந்து தண்ணி வயலுக்கு போகிறதுக்கு முன்னால் வரப்பில் இருக்கிற 2 சைடும் புல்லு நல்லா குடிச்சு செழிப்பாயிரும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க, அந்த வார்த்தை அவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னால் உங்களை அது ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்திவிடும். இதான் ரகசியம், இதான் ரகசியம். இந்த ரகசியம் தெரியாததுனால நிறைய பேர் என்ன செய்துட்டு இருக்கிறோம், வீண் வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறோம், உலக வார்த்தையை பேசிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்தியாவின் அப்போஸ்தலர் அவர் இந்த வேதத்தை காண்பித்து, எனக்கு இதுதான் மிகப்பெரிய சொத்து, எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்வாரா என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு எது பெரிய சொத்தாக தெரிகிறது? அதே 119வது சங்கீதத்தில் வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிங்கள். 25வது வசனம், என் ஆத்துமா மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க. நிறைய பேருக்கு அதுதான்.
நிறைய பேருக்கு அதுதான், அந்த பூமியை பெருசா நினைக்கிறோம். எத்தனையோ வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஆமென், அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு பூமி பெருசா தெரியல, பரலோகம் பெருசா தெரிந்தது, தேவனுடைய ராஜ்யம் பெருசாக தெரிஞ்சது. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமான ஒரு உதாரணம், ஆனால் அது பைபிளில் இருக்குது. சரிதானா? ரெண்டு மிருகத்தை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. பன்றி போல இருக்கக்கூடாதான், நாய்களை போலவும் என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன், ஆவியானவர் சொன்னதுனால சொல்லுகிறேன். சரிதானா? ஒரு பன்றி அது எப்பவுமே தரையவே பார்த்துட்டு அருவருப்பானது. சரிதானா? அவன் ஒரு நாள் வந்தான், ஒரு சனிக்கிழமை வந்தான். அது காலை ரெண்டையும் பிடிச்சி கட்டுனான், இடையில ஒரு கம்பை சொருகுனான், தோளில் போட்டு சுமந்துட்டு போகிறான். அப்போ தான் கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்தது. அவன் அப்படியே கமுந்ததுனால மேலே பார்க்குது. மேலே பார்த்துட்டு சொல்லுகிறது, என்ன அழகான நட்சத்திரம் ஐயா, இந்த மேகமெல்லாம் எப்படி இருக்குதுயா, வானமெல்லாம் எப்படி இருக்குதுயா அப்படின்னு சொன்னோடனே அது நினைக்குதான், நான் நாளையிலேருந்து கீழே பார்க்கவே மாட்டேன், எங்கே தான் பார்ப்பேன். காலையில் அது இல்லை, கழுத்தை அறுத்துட்டான். நியாய தீர்ப்பை குறித்து, ஆண்டவருடைய வருகையை குறித்து, இனி இந்த உலகத்தில் முடிவு இப்படி தான் இருக்க போகிறது அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. சரிதானா? நோவா பேழையை கட்டும் பொழுது எத்தனையோ பேரை கூப்பிட்டாராம். அதை பின்னால் பேதுரு எழுதுகிறார், வாசிங்க பார்க்கலாம். பேதுரு எழுதின நிருபத்தை என்னோடு கூட திருப்புங்கள். ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டுன்னு சொல்லி தயவு செய்து பிரதர் சிஸ்டர் அதை தள்ளி ஓரமாக வச்சிடாதீங்க. நமக்கு வார்த்தையை உணர்த்தக்கூடிய சத்தியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 பேதுருனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள், நன்றாக கவனியுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், ஆண்டவர் கமா போட்டிருக்கிறார், கவனிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இன்னைக்கு நீதிமான் ஆகிறது எப்படி நீதிமான் ஆகணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுங்க, ஒருத்தருக்கும் பிடிக்காது. கர்த்தர் இன்னும் தந்துக்கிட்டே இருப்பார், இன்னும் உனக்கு கொட்டி கொண்டே இருப்பார்னு சொல்லுங்க. நான் தான் முத நாளே கேட்டேன், முந்தின தலைமுறையை விட கர்த்தர் நம்மளை கேட்டேன். நிறைய பேர் அறமனதோடு இருந்தீங்க, அறமனதோடு இல்லை. இந்த கடைசி நாள் இன்றைக்கு ஒரு சரியான தீர்மானத்தோடு நீங்கள் போகணும். இந்த கூட்டத்தை ஆமென், இந்த 5 நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை, நீங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியம், நீங்கள் நிறைய பேர் குறிப்பெடுக்கிறீங்க. இந்த சத்தியத்தை திருப்பி 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 தியானித்து ஒருவேளை சில நேரத்தில் உங்களால் அந்த வசனம் வரும்போது முடிவெடுக்க முடியலன்னு சொன்னால், நீங்கள் தனியாக வீட்டில் இருந்து தியானிக்கும் பொழுது அந்த அப்படியே முழங்கால போட்டு அப்படியே நீங்கள் முடிவெடுங்க. என்னென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய முடிவு வரப்போகிறது. அநேக வேத பண்டிதருடைய கணக்கு என்ன தெரியுமா? 6000 வருஷம் தான் கணக்கு. 6000 வருஷம் முடிஞ்சது. பழைய ஏற்பாடு 4000 வருஷம், புதிய ஏற்பாடு 2000 வருஷம் முடிகிறது. ஆமென். கடைசி நாட்களில் இனி நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை சொல்லுகிறார்கள். இதே பேதுரு கூட அந்த வசனத்தை அவர் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக கூட அவர் எழுதினதான் அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம். 2 பேதுருனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்தில் இருந்து வாசியுங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாவு என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை அப்படி பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இருந்த உலகம் வேதத்தில் ஒரு எழுத்து பிசகாம ஆண்டவர் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். நேற்றைக்கு கூட அந்த வசனத்தை பார்த்தோம். முந்தா நாள் சொன்ன தேவ மனிதரும் அந்த வார்த்தையை சொன்னார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ, நடக்கலாம் இல்லை, மேபி இல்லை, கன்ஃபார்ம். நடக்கலாம்னு சொன்னால் ஒருவேளை நடக்கும், இல்லது நடக்காமலும் போகலாம். நடக்கும் எழுதி ஆண்டவர் அதில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு இது தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கண்கள் மறைக்கப்பட்டு போகக்கூடாது, இருதயம் அடைக்கப்பட்டு போகக்கூடாது. எத்தனையோ சத்தியங்கள், எத்தனையோ வார்த்தைகள். யூதருக்கு எத்தனை வருடங்கள் ஆண்டவர் சத்தியத்தை சொன்னார், மேசியா வருவார், அவரை வரவேற்க ஆயத்தமா இருங்க. யாரும் ரெடியா இல்லை. ஒரு தாத்தாவும் பாட்டியும் தான். யார் தெரியுமா? சிமியோனும் அன்னாளும் தான். அந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. வயசான தாத்தா, ஒரு வேதபாரகன் வரல, ஒரு ஆசாரியன் வரல, ஒரு யூதர்கள் இருந்து வேற யாருமே வரல. ஒருவேளை 2வது வருகைக்கு நம்ம அப்படி இருந்தால், அன்றைக்கு அவங்க கையில் முழு வார்த்தையும் கிடைக்கல. இன்றைக்கு என்னுடைய கையில் ஆண்டவர் இந்த முழு வேதாகமத்தையும் வார்த்தையும் தந்திருக்கிறாரே. அந்த வார்த்தையை நான் தூரமாக வைக்கிறதா ஐயா?
அந்த வார்த்தையை நான் பிறகு பார்த்துக்கலாம் அப்படி வைக்கிறதா ஐயா? இல்லை இல்லை இல்லை. வாசிங்க, மறுபடியும் வாசிங்கள். பூர்வ உலகத்தையும் தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம், நல்ல கவனிங்க, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதோர அறியாமல் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேலையை கட்டியாச்சு, 120 வருஷம் நோவா அழைக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பேருக்கு கல்யாணம் என்ன ஆயிட்டு, திருமணம் என்ன செய்துட்டு, பெண்ணு கொடுத்த பெண் வீட்டுக்காரங்க உள்ளே வந்திருக்கணுமா வேண்டாமா? கல்யாணம் நடக்கும்போது இங்கே விருந்து நடந்திருக்கும், அங்கே விருந்து நடந்திருக்கும். கொஞ்சம் உப்பு கூடிட்டு கொஞ்சம் எப்பா எப்பா எவ்வளோ உள்ளே தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளியிருப்பாங்க இல்லை? மனிதன் புசித்தும் குடித்தும் குடித்தும் நிறைய அர்த்தம் இருக்குது, நிறைய அர்த்தம் இருக்குது. சரியா? வயிறு தேவனாக மாறிவிடக்கூடாது. முதல் வருகையை ஏற்றுக்கொண்டு அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நம்ம எல்லாரும் 2வது வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான பிரதர் ஒரு பழைய பாடலை பாடினார்கள் இல்லையா? அந்த பாடல் சாரல் நவராஜ் அம்மா எழுதும்போது இன்னொரு பாடல் அதே சமயத்தில் எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க, அந்த பாடலை நம்ம எல்லாரும் ஒரு 1000 தடவை நம்ம பாடியிருப்போம். அந்த பாடலுடைய பின்னணியத்தை ஆவியானவர் எனக்கு இப்பொழுது உணர்த்துகிறார். நாகர்கோயிலில் சிபிஹெச் கேதரின் பூத் ஹாஸ்பிட்டல்னு ஒரு மருத்துவமனை இருக்கிறது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னால் ராஜாவூர் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் முன்னால் போயிருப்பாங்க. ராஜாவூரில் இருந்து ஒரு சகோதரர், அப்போ அவருக்கு வயசு 17 தான். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஒரு மனிதனை ஜீவனுடையவனாய் மாற்றினது, ஜீவனுடையதாய் அந்த வார்த்தையை தள்ளி வைக்காதீங்க. வார்த்தைக்காகத்தான் இந்த உதாரணம், உயிருள்ள சாட்சி, உயிருள்ள சாட்சி. அப்போ 17 வயதில் அவர் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபாரின்லேருந்து வெள்ளைக்காரங்க தான் டாக்டராக இருந்தாங்க. அவங்க எல்லாம் நல்ல 1 வாரம் செக் பண்ணி பார்த்தாச்சு, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. கவனிங்க, என்ன வியாதி என்றே அவர்களை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த வெள்ளைக்கார டாக்டர் சொல்லுவாங்களாம், சாரிப்பா, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலம்மா, நீ சங்கடப்படாத, தப்பாக நினச்சிக்காத, நீ கொஞ்ச நாளில் என்ன செய்திருவ, நீ மரித்து போவாய். உனக்கு வெள்ளை அணுக்கள்லாம் குறைஞ்சி போச்சு, பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு, நீ கொஞ்ச நாள்னு தெரியலப்பா, கொஞ்சம் நேரத்தில் கூட உனக்கு என்ன செய்யலாம், மரணம் வரலாம். இப்படி என்னையும் உங்களையும் பார்த்து சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அப்படி திருப்பி வாய் மூடாது இல்லை? உடனே இந்த சகோதரன் அந்த பெட்டில் படுத்தாராம், வயசு 17. நல்ல கவனிங்க, அந்த பெட்டில் படுத்தாராம். படுத்தவுடனே அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த ரூமில் ஒரு வசன போர்டு எழுதி வச்சிருந்தது. என்ன தெரியுமா எழுதியிருந்தது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போஸ்தலனுடைய பவுலினுடைய வாயிலிருந்து முழங்கின வெற்றியுள்ள வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த வசன போர்டை படித்து பார்த்த உடனே பக்கத்தில் நர்ஸை சகோதரி நின்றுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கேளுமா. அப்போவே ஒரு கண்ணெல்லாம் மூட ஆரம்பித்தாச்சு. ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் தாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூமில் வேறு பேப்பர் இல்லை, மருந்து சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, மருந்து சீட்டு அந்த சகோதரி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. கண்ணை மூடிட்டு இவர் அப்படி படுத்திருக்கிறாரு. கை எப்படி பேனாவை பிடிச்சது, எங்கே எழுதுறாருன்னு தெரியல. நம்ம கண்ணை திறந்து வச்சு எழுதினாலே இங்கே எழுதுனா அங்கே போயிடும். கண்ணை மூடிட்டு ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடலை எழுதி முடிக்கவும் அப்படியே அந்த கட்டலில் எந்திரிச்சு உட்காந்துட்டார். அவர் எழுதி முடித்து அப்போ கீபோர்டு இல்லை, ட்ரம் இல்லை, கைத்தட்ட ஆள் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் அப்படியே எந்திரிச்சு அந்த எழுதின பாட்டை அவர் பாடின பாட்டு, அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே,
என்னை சந்திக்க வந்திடுவாரே. அதனால இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் கடைசி சரணங்கள் அவர் எப்படி பாடினார் தெரியுமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், இந்த மாமிசம் அழுகி நாறிட்டாலும். ஹல்லேலூயா. இந்த மாமிசத்தை மினுக்கிறதுக்கு என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோம். பட் இந்த ஆத்துமா இது செத்து போயிருக்கிறது. அதை ஜீவனுடையாக மாற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? சங்கீதக்காரன் அதானா எழுதுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் ஆத்துமாவை உயிர்ப்பித்தது என்று எழுதுகிறானே. ஹல்லேலூயா. சரீரத்துக்காக என்ன ஓட்டம் ஓடுறோம் பார்த்தீங்களா? என்ன உழைப்பு, என்ன பிரயாசம். எப்பா எப்பா எப்பா. கண்ணாடிக்கு முன்னால் நின்று தலை சீவும் போது திடீர்னு ஒரு முடி நரைச்சிட்டு அவ்வளவும் போச்சு. என்னது போச்சு? என்னது போச்சு? ஒரு டை அடிச்சு 2000 ரூபாய்க்கு டை அடிச்சு, டை ஒத்துக்காம முகமெல்லாம் வீங்கி டாக்டருக்கு 5000 ரூபா. எது என்ன அலங்காரத்துக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்? பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு அங்கிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் அங்கிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிரகாஷ் சேஷோடின்னு ஒரு அண்ணன் சொன்னோம் பார்த்தீங்களா? 17 வயசுல ஒரு பாடல் அந்த வார்த்தை எழுதுனதுக்காக எந்திரிச்சு உட்கார்ந்தார், பாடுன பார்த்தீங்களா? 17 திருப்பி போடுங்க. 71 தான் ஆண்டவர்கிட்ட போனார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடணுமா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்துக்குள்ளே வரணுமா? உலகத்தை நம்பி ஓடாதீங்க. உன்னதமான தேவனுடைய கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ 10 பக்கத்துக்கு எழுதி வச்சு படிச்சுட்டு போகிறேன். 10 பக்கத்துக்கு எழுதி வச்சு படிச்சுட்டு போகிறேன். அங்கே போய் நின்ன உடனே பக்கத்தில் ஒரு ஃபேனை போட்டு விட்டுட்டாங்க, பேப்பரை அடிச்சுட்டு போயிட்டு. டாக்டர் டெதஸ்கோப்பை வச்சுருந்தாருன்னா அவருக்கு காது பொட்டி இருக்கும். அப்படியெல்லாம் இருந்த பேத்த ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சத்தியத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பேத்தைய கர்த்தர் ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை மாற்றுவார், உங்களை மாற்றுவார், பின்னால் இருக்கிறவங்களை மாற்றுவார். சத்தியத்தை மாத்திரம் பிடித்து வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எங்கு சென்றாலும் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு தருவார். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நடந்த ஒரு உதாரணமான காரியங்களை சொல்லிவிட்டு, முடிவான காரியம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தினுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எல்லாம் அவருடைய கரத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்களை மீதி இருக்கான நேரத்தில் நாம் கடந்து செல்ல. ஏனென்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறார்கள்? வஞ்சிக்கப்படுகிறார்கள். நம்ம தான் மற்றவங்களை விட்டுருவான் பிசாசு. அவங்க கூட்டத்தில் தானே இருக்கிறாங்க. அதனால பிரச்சனை இல்லை. நம்மளை தான் சுற்றி 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 தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று தெரிந்து யாரை வஞ்சிக்கலாமோன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானா? வகை தேடுறான். மாட்டிராதீங்க, விழுந்துடாதீங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பணுனா ஒரே பட்டயம் ஆயுதம் இந்த வார்த்தையை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் நேற்றையிலிருந்தே நான் சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம் அதுதான். வசனம் வார்த்தை, வசனம் வார்த்தை, வசனம் வார்த்தை, சத்தியம் 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 சத்தியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒரு 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 கூட்டம் நடக்குது. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறார். வாசிங்க அந்த வேத பகுதியை நாம் வாசித்து விட்டு அந்த உதாரணத்துக்கு நேராக நாம் கடந்து சென்று விடலாம். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது வசனத்தில் 36வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, எல்லாரும் என்னைய கவனிங்க. யாராவது நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் பாருக்குன்னு வச்சிருக்கிறோமா? பாருக்கே இன்னைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, பாருக்கு யார் தெரியுமா? அன்னைக்கு பச்சை இங்கில கையெழுத்து போடக்கூடிய ஒரு கெசட்டட் ஆஃபீஸர். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? நான் கையெழுத்து போட்டு எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறான்னு தெரியுமா? என்ன போய் நீ கூப்பிடுறியா? இல்லை 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 பிரதர், இல்லை சிஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை தருவாரானால் அழைப்பை என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தவே கூடாது. உதாசீனப்படுத்தவே கூடாது. ஒரு கேம்பு நடந்தது. அந்த கேம்பு நடக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த கேம்பு நடக்கும்போது கை கழுவக்கூடிய இடத்துல அந்த பைப்பில் வேப்ப மரத்து இலையெல்லாம் விழுந்து அடைச்சிடுச்சு. முன்னால் போகக்கூடியவங்க எல்லாரும் யாருமே இதை க்ளீன் பண்ணலையா, யாருமே இதை செய்யலையா, அப்படி செய்யலை அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு பின்னால் இருந்து ஒருத்தர் வந்தார். நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறார். அவர் போய் அந்த பட்டனை கலத்திட்டு கையை எடுத்துட்டு தன்னுடைய கையை போட்டு, க்ளவுஸ் கூட போடலை, கையை போட்டு அதை கழுவி எடுத்து எல்லாம் வெளியே போட்டார். அப்போ எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. கூட்டம் ஆரம்பிச்சது. பிரதரை போல் நிறைய பேர் பாடினாங்க. பாடி முடித்தோடனே ஸ்டேஜுக்கு செய்தி கொடுக்க வந்தவர் யார் தெரியுமா? அந்த கழுவினார். பார்த்தீங்களா? நான் அப்படியே பார்க்குறேன். அதுக்கப்புறமா தெரியும், பிஎஸ்என்எல்ல 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். கூட்டம் முடிஞ்ச உடனே ஓடி போய் அவருக்கு காலை தொட்டு கும்பிட்டேன். பிரதர், தாழ்மனா என்னன்னு கற்று தந்துட்டீங்க பிரதர். சரிதானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் எப்படி இருந்தேன்? நான் உங்கள் மத்தியில் எப்படி இருந்தேன்? பணிவிடைக்காரனை போல. பெருமை, அகந்த இல்லை இல்லை. பாருக்கு அன்னைக்கு கெசட்டட் ஆஃபீஸர். எரேமியா அன்னைக்கு இருக்கிறது போல ஊழியக்காரங்களுக்கு அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. பிடிச்சி அடிச்சு பாருங்க. எரேமியா எங்க இருக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். சொன்ன வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு எரேமியா 36வது அதிகாரம் 5வது. பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன். என்ன சிறையில தூக்கி போட்டாங்கப்பா, என்ன அடைச்சிட்டாங்கப்பா, நான் அடைக்கப்பட்டவன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்த. எல்லாரும் என்னைய கவனிங்க. எல்லாரும் என்ன கவனிங்க. இப்போ நான் பாருக்கா இருக்கிறேன்னு வச்சுக்காங்க. எரேமியா மாதிரி ஒரு ஊழியக்காரரு என்னை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. நீ போய் அங்கே போய் கூட்டம் நடக்குது, ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொல்லுன்னு சொன்னால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஐயா, லீடர் உங்களையே பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, என்ன விட்டுக்கிட்டு தேடுவானா? உங்களையாவது உள்ளே வச்சுருக்காங்களே, என்ன அடித்து துவைச்சிருவான். ஒன்று செய்யலாம் ஐயா, நீங்கள் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம்? சேர்ந்து போகலாம். அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அல்லது ஐயா அன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை, அன்னைக்கே பச்சைங்களை கையெழுத்து போட்டார் ஐயா பாரு அப்படின்னா, உலகத்திலேருந்து வரக்கூடிய அந்த காசு அவருக்கு பெருசா தெரியல. உலகத்தில் பெரிய உத்தியோகம் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த பெருமை அவருக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு எது பெருசா தெரிகிறது? சிலுவையின் ஆசீர்வாதம் பெருமை பெருசா தெரிகிறதா? அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை வாசித்து விட்டு நாம் அந்த வார்த்தையை வாசித்து அடுத்த சத்தியத்திற்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆமென். அந்த பகுதியை வாசிங்கள். எரேமியாவை கூப்பிடு, பாருக்கை கூப்பிட்டு எரேமியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்கள் செவிகள் கேட்க. பார்த்தீங்களா? வார்த்தையை விட்டுறாத, வசனத்தை விட்டுறாத, சத்தியத்தை விட்டுறாத. அதுக்கு தான் நாம் இத்தனை நாட்களும் திரும்ப 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 ஏதாவது ஒரு காரியத்தை, மற்றதெல்லாம் விடுங்கங்க. அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை நமக்குள்ள வருகிறது தான் மிகப்பெரிய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பவுல் சொன்னதை நான் வாசிக்க வேண்டும், இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆமென். இன்னும் ஒரு உண்மை உள்ள உதாரணத்தை, சாட்சியை நான் உங்களுக்கு முன்பு நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு வாலிப தம்பி, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த தம்பி. அந்த தம்பி நல்ல ஜெபிக்கிற ஒரு தம்பி. சபையில் அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க.
சரியா? அந்த தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவன் நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு, வேலை கிடைக்கல. அப்போ சபையில் எல்லா உடன் விசுவாசிகளும் சேர்ந்து அந்த தம்பிக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஒரு தகப்ப இல்லாத பிள்ளையா, இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிடணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய இந்த பெரிதான கிருபையில் அந்த தம்பிக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு. நல்லா கவனிங்கம்மா பிள்ளைங்க, கவனிங்க. இந்த தம்பிக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு. வேலை கிடைச்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நல்ல சம்பளம். அந்த வேலை கிடைச்சோன்னா மொத ஆஃபீஸுக்கு போகிறான், கையில் பைபிளையோடு கொண்டுட்டு போகிறான். அப்போ ரோட்டில் போகிற விசுவாச பிள்ளைகளுக்கு பரவாயில்லையே. இந்த காலத்தில் வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பைபிள் கொண்டு வரும். இப்போ எல்லாருக்கும் செல்ஃபோனில் தான் 2 வசனத்தை பார்ப்பான், அதுக்கு பிறகு வேறு எங்கேயோ போயிடுவான். வசனம் 2 அண்ணம் பார்ப்பான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் பிள்ளை அங்கே செல்ஃபோனில் வசனத்தை தான் படிக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வசனத்துக்கு பிறகு போய் 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 உலகத்தினுடைய எல்லைக்கே போயிடுவான். சரியா? வேத புத்தகம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கூட இது இல்லாமல் என்னெல்லாம செய்கிறாங்க. சரி, அது அவங்கள சேர்ந்தது. இன்னைக்கு நிறைய மிஷினை வச்சு நிறைய போதிக்கிற காரியங்கள் பெருகி இருக்கிறது. சரி தப்பாங்கிறத நிதானித்துக் கொள்ளுங்கள். வேதம்தான், சத்தியம்தான், வார்த்தை தான், அதான் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த பிள்ளை முத வேலை கிடைச்சிட்டு போகும்போது கையில் பைபிளோட போகிறான். எல்லாருக்கும் சந்தோஷம், ஒரு சில பேருக்கு கசப்பு. சரியா? ஆமென். அங்கே போனோடனே உன்னுடைய சேர் இதுதான்ப்பா, உன்னுடைய சீட்டு இதுதான் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிள்ளை ஆமென் கையில் இருக்கிற பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் அந்த இடத்துல என்ன செய்கிறான், உட்கார. எல்லாரும் பார்க்குறாங்க, பரவாயில்லையே வாலிப பிள்ளை பைபிளெல்லாம் படிக்கிறானே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாராட்டெல்லாம் செய்தாங்க. கொஞ்ச நாள் போச்சுது, சின்சியராக வேலை பார்க்குறான். இப்போ இந்த கம்பெனி ஓனர் பார்க்குறாரு, தம்பி உன்ன மாதிரி ஒரு சின்சியராக ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ சாதாரண போஸ்ட்டில் தானே ஜாயின் பண்ண, நீ நாளையிலேருந்து நீ மேனேஜர். இப்போ எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷம், சம்பளமும் உனக்கு கூடுதல். சூப்பர். அப்படியே ஆண்டு அப்பா, இப்போ சேர் மாறியாச்சு, உள்ளே போயாச்சு. சரிதானா? முன்னாடி ஓப்பன் ஏரியாவில் இருந்தவன் இப்போ கண்ணாடி கொண்டுக்குள்ள ஏசி ரூமில் என்ன செய்துட்டு இருக்கிறான், ப்ரமோஷன், உயர்வு கிடைச்சாச்சு. அங்கே போயாச்சு. அங்கே போன உடனே நல்ல கவனிங்க, அதுக்கு முன்னால் பைபிளை படிச்சுட்டு தான் வேலையை ஆரம்பித்த புள்ள இப்போ பைபிள் இருக்குது, அது அங்கேயே தான் இருக்குது. இவன் வேலையை என்ன செய்கிறான், எப்படி வஞ்சிக்கப்படுவாங்கன்னு பாருங்க. இது உண்மையாக நடந்தது. நான் ஜோடி கட்டி எக்ஸ்ட்ரா நான் பேசலை, நல்லா கவனிச்சுக்காங்க. சத்துரு எப்படி வச்சு வஞ்சிப்பாங்கிறத சொல்கிறேன். சர்ச்சில் ஆராதனைக்கு நாளைக்கு போய்க்கலாம். போன வாரம் தானே பிரசங்கம் கேட்டோம், இப்போ தானே கேட்டோம். நம்ம யாராவது போன வாரம் தானே சாப்பிட்டேன், இந்த வாரம் எதுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி சும்மா இருப்போமா? அப்படி இல்லைல்ல. இந்த வயிற்றுக்கு இவ்வளவு வேகம் என்று சொன்னால் இந்த ஆத்துமாவுக்கு, ஹல்லேலூயா, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அல்லவா? அதை நான் சாகடிக்கலாமா? அதை நான் அப்படி சோர்ந்து போக விட்டுறலாமா? இப்போ பைபிள் அங்கே தான் இருக்குது. இப்போ பார்க்குறோம், அந்த பையன் நல்லா உழைச்சி அந்த கம்பெனி சரியான டெவலப் ஆயாச்சு. இப்போ அந்த ஓனர் நினைக்கிறாரு, இந்த நல்ல பையனுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன? எங்கே போகுது? இவன் சபையில் போய் ஜெபத்தினால அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தார். ஆனால் அவங்க உலக மனுஷன். இந்த ஆண்டவர் யாருன்னு தெரியாது, இரட்சகர் யாருன்னு தெரியாது, மெய் தெய்வம் யாருன்னு தெரியாத மனுஷன், பணத்தில் மிதக்கிறவன். இவனுக்கு அப்படியே ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நல்ல கவனிங்க. அந்த மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ சைக்கிளில் போனவன் பைக்கில் போனவன் கார்னா பயங்கரமான காரு. சரியா? உயர்த்திட்டே பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் தான் உன்னை உயர்த்தி இருக்கிறார். இங்கே தான் மாயை விளையாட ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு பிள்ளையை உயர்த்துவாரானால் முழங்கால முடக்கிறதுக்கு ஒரு நாளும் மறக்க மாட்டான். கர்த்தர் ஒரு பிள்ளையை உயர்த்துவாரானால் வேதம் அவர்களுக்கு முழு சொந்தமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இரவும் பகலும், அன்னைக்கு அரை மணி நேரம் படித்தவங்க 1 மணி நேரம் தியானிச்சவங்க 2 மணி நேரம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் முழங்காலிலே நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள். நீங்க ஜெயிக்கிற லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? ஐயா, ஜெயிக்கிற வேலை 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 வேலை. நான் அதை முத நாளே கேட்டேன். முந்தின தலைமுறையை விட இந்த தலைமுறையில் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறார் ஐயா, நல்லா வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீடு எப்படி இருந்தது? பின்னால் வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பின்னால் வயதான அருமையான தாயார்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. அன்னைக்கு தோசை இட்லியே வருஷத்தில் 2 நாள் தான் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை.
சாதாரண விஷயத்திலேயே கர்த்தர் எவ்வளவு விடுதலையை தந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களை குறித்து பெற்றோருக்கு இருக்கிற பயம். சரிதானா, காலேஜுக்கு தான் போகிறாளா, 4 மணிக்கு வர வேண்டியவன் 4:30 ஆயிட்டே, என்னாச்சு? சரிதானா, செல்ஃபோனு, எல்லாரும் தூங்கிடுறீங்க, பெட்டில் இருந்து அது என்னென்னலாம் செய்து தெரியுமா? தயவு செய்து சொல்லுகிறேன், அன்பு பிள்ளைங்களே, உலகத்துக்குள்ளே விழுந்துடாதீங்க. உலகம் உங்களை மயக்கிடக்கூடாது. சரிதானா, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 1 யோவானுடைய புஸ்தகம் வசனத்தோடு வார்த்தைகளை தியானிப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். 1 யோவானுடைய புஸ்தகத்தில் இந்த உலகத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு தருகிற ஆமென் அந்த ஆழமான காரியத்தை பாருங்கள். 1 யோவானுடைய புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலேயே வாசியுங்கள். 15வது வசனத்தை வாசியுங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கவனிங்க ஐயா, கவனிங்க. அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாம, இலக்கண பிழை இல்லாம ஆண்டவர் வேதத்தை உங்க மொழியில என் மொழியில ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் இந்த 3 தான் ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு பிரிக்குது. இந்த 3 தான் ஆண்டவரை விட்டு பிரிக்குது. என்னை கவனிங்க. உயர்ந்த நிலைமைக்கு இந்த தம்பி வந்துட்டான். ஒரு நாள் வயசு போயாச்சு, இப்போ டேபிளில் இருந்த பைபிள் கூட அங்கே இல்லை. ஏன்னா லக்ஸரி. என்னை பொறுத்தவரையில் ஆண்டவர் ஒரு மனிதனை பணக்காரனாக்கி அழகு பார்க்கதை விட பரிசுத்தவானாக்கி தான் கர்த்தர் அழகு பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக நம்மளை தெருவில் விட்டு அப்படியெல்லாம் வைக்க மாட்டார் ஆண்டவர். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை என்று நமக்கு தருவார். நம்ம என்ன செய்கிறோம்? வயிற்றுல போட்டு அடிச்சுட்டு ஓடுறோம். ஐயோ இல்லை. என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணுமே, என் மக பரிசுத்தமாக இருக்கணுமே, என் மருமக பரிசுத்தமாக இருக்கணுமே, நான் ஒரு பரிசுத்த சபைக்கு நான் போகிறேனே, பரிசுத்த வேதம் என்கிட்ட இருக்குதே. அல்லேலூயா. சரியா? இப்போ ஒரு நாள் அங்கே ஒரு பெரிய போட்டி, ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு போட்டிருக்குது. இன்னைக்கு நம்முடைய கம்பெனியில் ஒருத்தருக்கு வழி அனுப்பு விழா, சென்ட் ஆஃப், வழி அனுப்ப. எத்தனை வருஷம் போயிட்டுன்னு பாருங்க. அங்கே நோட்டீஸ் போட்டிருக்குது. கடைசியில் தான் தெரியும் சென்ட் ஆஃப் யாருக்கு தான்? இவனுக்கு தான். வயசு போயிட்டு 60 வயசு ஆயிற்று. பயங்கர மேள தாளங்களோட, மாலை கழுத்தோட, எல்லாம் பயங்கரமான பாராட்டு. 2 சூட்கேஸ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 சூட்கேஸ் நிறைய பணம். இப்போ கையில் பைபிள் இல்லை. முதல்ல டியூட்டிக்கு போகும்போது எப்படி போனான்? பைபிளோட ஓடனா. இப்போ வரும்போது பைபிள் இல்லை, கையில் என்னது? 2 சூட்கேஸில் 1 சூட்கேஸ் எனக்கு கிடைச்சா ரொம்ப வேண்டாம். இல்லை பிரதர், பணம் பொண்ணு செய்யாததை என் பரலோகத்தின் தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. வெள்ளி முன் அவர்கிட்டலாம் இருக்குது. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் உழைச்சா சாப்பிட்டாங்க, வேலை செய்தா சாப்பிட்டாங்க. அவங்கள கர்த்தர் நடத்தலையா? அவங்களுக்கு அதுக்காக வேலை செய்யக்கூடாதுங்கிற அர்த்தத்தை நீங்கள் எடுக்காதீங்க. சோம்பேறியாக இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை முதலாவது செய்யுங்கள். அதை செய்யும் பொழுது மற்றவைகளெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொன்னது மனிதன் அல்லையா சொல்லிக்கிட்டு மாறுறதுக்கு. எள்ளளவேனும் பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? செய்வார். அவர் வார்த்தையில் ஒன்றாயிலும் பிசகாதான். ஹல்லேலூயா. இப்போ 2 சூட்கேஸ் நிறைய. சரி, இந்த கம்பெனிக்கு நம்ம நடந்து தானே வந்தோம். கார் நிற்குது, இந்த பக்கம் காரு, அந்த பக்கம் காரு. ஆனால் அந்த 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு இந்த கம்பெனிக்கு நம்ம வரும்போது நடந்து வந்தோமே, அவர் ரிட்டையர்டாகி நம்ம போகிறோம், நம்ம நடந்து போகலாமேன்னு போகும்போது அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நான் டியூட்டிக்கு முத ஜாயின் பண்ண வரும்போது என் கையில் பைபிள் இருந்தது, இன்றைக்கி என் கையில் என்ன இருக்குது? 2 சூட்கேஸ் இருக்குது. கவனிங்க. இப்போ அவன் ஒரு தீர்மானம் எடுத்தானா. என்ன தெரியுமா தீர்மானம் எடுத்தான்? இந்த சூட்கேஸை நான் வீட்டில் கொண்டு வச்சுட்டு நான் மறந்து வச்சேன் பார்த்தீங்களா பைபிள், அந்த வேதத்தை எடுத்து நான் இனி ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தானா. அப்போ ஆண்டவர் கேட்டாரா, எங்கே போகிற? ஆண்டவரே, நான் ரிட்டையர்ட் ஆகி போகிறேன் ஆண்டவரே. அப்படியா? சரி, இனி என்ன செய்ய போகிற? உங்கள் ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே. எப்போ? ஈசி சேரில் உட்காந்து காலாட்ட போறையே, அப்போ நீ செய்ய போறியா? உனக்கு பலம் இருக்கும்போது அந்த பலத்தை உன் கையில் வச்சிருக்கிற பணத்துக்கு கொடுத்த,
அந்த பணம் உனக்கு விலையேறப்பட்ட இரத்தத்தினால் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை தருமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து இன்னும் நாம் சத்தியத்துக்கு நேராக நான் கடந்து போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் முற்றிலும், அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம், முக்கியமான ஒரு காரியம், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நல்ல கவனிங்க, நம்ம வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். எப்போ வருவார், எப்படி வருவார், மேகங்கள் மேலே வருவாரா, எல்லாம் நிறைய சத்தியத்தை நீங்கள் சபையில் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வருவார், நிச்சயமாய் வருவார், அதில் மாற்றமே இல்லை. சரியா? கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார்? வருவார், அதில் மாற்றமே கிடையாது. சரிதானா? ஆமேன். அப்போஸ்தலர் நடபடிய புஸ்தகத்தில் அவர் ஆமேன் பரத்துக்கு ஏறி போனதை அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கமாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிங்கள். 11வது வசனத்தை வேகமாக வாசித்து மறுபடியும் இங்கே வந்து விடலாம். கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? கவனிங்க, உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே 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 மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அன்னைக்கு தாங்க தெரியும், மற்றவங்களுக்கு நமக்கு அன்னைக்கு தாங்க தெரியும். அன்னைக்கு எத்தனை பேர் தலையில போட்டு அடிப்பான் தெரியுமா? அதுக்கு தான் அந்த பிள்ளைங்க ஓடுனாங்களா ஐயா, அதுக்கு தான் அந்த சபையில ஊழியம் செய்தாங்களா ஐயா, அதுக்கு தான் அந்த அழைப்பை கொடுத்தாங்களா ஐயா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், அந்த அழைப்பை நீ தள்ளலாமோ? அப்படியெல்லாம் பாடல் இருக்குது இல்லை? கர்த்தர் இந்த கன்வென்ஷன் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது மறைவாக இருந்தீங்கன்னா, யாராவது இன்னும் ஆண்டவர்கிட்ட வராமல் இருந்தீங்கன்னா, யாராவது இன்னும் அந்த அந்த முழு காரியத்தில், அந்த ஆவி ஆத்துமா சரீரத்தில் முழுமையான விடுதலை பெறாமல் இருந்தால், இந்த கன்வென்ஷனோட நாளையிலிருந்து பழைய காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதுக்கப்புறம் அதோட வசனம் முடியலை, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சம் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை இல்லை. இன்னைக்கு மத்தியானம் நம்ம ஒரு காரியம் செஞ்சுருக்க வேண்டும். இன்னைக்கு மத்தியானம் இந்த விருந்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சபையில் சொல்லுவாங்க, அன்பின் விருந்தும்பாங்க. என்ன விருந்து சொல்லுவாங்க? அன்பின் விருந்து. அது எப்போ தெரியுமா அன்பின் விருந்தாக மாறும்? இது வரைக்கும் நம்ம யாரு கூட பேசாமல், சபையில் ஒரு சின்ன வருத்தத்தில் பேசாமல், சண்டையாக விரோதமாக இருந்தோமோ, இன்றைக்கி மத்தியானம் நம்ம அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கணும். உங்கள் இறைச்சிக்கறி எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்க இறைச்சிக்கறி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் பார்க்கதை பார்த்தா கிழக்க உதிக்க ஒரு சூரியன் மேற்க உதிச்சாலும் என்ன செய்யாது? ஏங்க, நானும் நீங்களும் சத்துருவாக இருக்கும்போது
எனக்காக பாவிகளாக இருக்கும்போது எனக்காக என் தேவன் என் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தாரே, சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறது அல்லவா. இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத பட்டம் அதுதான் பிரதர் சிஸ்டர். எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. அந்த ஆண்டவர் திருப்பி வருவாராம். வந்து என்ன தெரியுமா கர்த்தர் கேட்பாரு, எப்பா இத்தனை சத்தியம் உனக்கு சொல்லப்பட்டதல்லவா, இத்தனை வார்த்தைகள் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா. சபையில் இந்த ஊழியக்காரங்களாம் கண்ணீரோட உன்னுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபித்தார்கள் அல்லவா, இன்னுமா உன்னுடைய இருதயம் உடைக்கப்படலை அப்படின்னு கேட்டால் நம்ம ஒருவேளை வாய்ப்பை இழந்துடக்கூடாது, வாய்ப்பை இழந்துடக்கூடாது. தயவுசெய்து இங்கே பாடின பாடல்களில் வருகையை குறித்து பிரதர் பாடினாங்க. நான் அப்போ கூட நான் உனக்கு ஆண்டவரே அவங்க இருதயத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் அமேன் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா நம்ம இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயாக்கெல்லாம் தெரியும், மாரநாதா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தா எப்படி சொன்னாங்க, மாரநாதா அப்படிதானே ஐயா, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். மாரநாதான்னு சொன்ன, மாரநாதானா என்னன்னு தெரியாது. கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன கேட்டாங்களா, கர்த்தர் வருகிறார், நான் ஆயத்தம் ஆயிட்டேன். பிரதர் சிஸ்டர் நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்களா அப்படிதான் கேட்டாங்களாம். இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தாச்சுன்னு சொன்னா என்ன உலக காரியம்லாம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு தான் கடைசியில் சரி ஸ்தோத்திரம் பிரதர் நான் போயிட்டு வரேன். இல்லை இல்லை, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையானதோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின் ஏன் கேட்டீர் இக்கேள்வியை, பின் ஏன் கேட்டீர் இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும், பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழான லோகம் வேண்டாமையா, பாழான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா நித்திய வாழ்வு, இந்த வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி என்னுடைய அதான் முழுமையான காரியம். ஆனால் இன்னைக்கு சத்துரு சரீரத்தை முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆவி ஆத்மாவும் செத்து போய் கிடக்குது தெரியுமா, ஆவி ஆத்மாவும் செத்து போய் கிடக்குது. அதை உயிர்ப்பிக்கிறது. 19வது சங்கீதத்துக்கு திருப்பங்க பார்க்கலாம். எதற்காக இந்த வார்த்தைகளை நாம் இவ்வளவு தூரம் தியானித்தோம், எதற்காக அன்பு தாசர்கள் மூலமாய் நல்ல தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு இந்த கன்வென்ஷனை தந்தார்கள், எதற்காக இந்த பிரசங்கம் காலையிலே மாலையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுவதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? வாசிங்கள் பார்க்கலாம். 7வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். நம்ம பார்க்கிற எனக்கு தான் தெரியும், குறைவா தெரியும். எனக்கு பார்க்குற எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சில நேரத்தில் நிறைய குற்றம் கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய குறைந்த அறிவு, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி இல்லை. வேதம் எப்படிப்பட்டதான், வேதம் எப்படிப்பட்டதான், குறைவற்றது. இந்த வேதம் நம்ம கையில் கிடைச்ச அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா சாதாரணம் இல்லை. பைபிளை கீழே வைக்க மாட்டீங்க, வேதத்தை கீழே வைக்க மாட்டீங்க. அந்த வேதம் நம்ம கையில் கிடைத்த அந்த சரித்திரத்தை கொஞ்சம் தோண்டி பாருங்கள், அந்த வரலாறை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களா, சாதாரணமாக நினைக்கிறீங்களா? 40க்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் 1500 வருஷமாக எழுதி தந்தாங்க நமக்கு. 5 கண்டங்கள்ல இருந்து எழுதினாங்க. அன்னைக்கு செல்ஃபோன் கிடையாது, அன்னைக்கு தொடர்பு வசதி கிடையாது. அப்படின்னா இவர் எழுதினது அவங்களுக்கு தெரியாது, இன்னொருத்தர் எழுதினது அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா எழுதவத்த எல்லாரையும் நடத்தினது பயன்படுத்தினது ஒரே பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். அதுக்கு வசன ஆதாரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வசனத்தை நம்ம இன்னைக்கு முடிவு நாட்களாக நம்ம தியானிக்க வேண்டும். நீங்கள் இதோட இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க,
வெளியில் போகிறீங்க, மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த பகுதியில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். சபைக்குள்ள பிரிவு இருக்கக்கூடாது, சபைக்குள்ள எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியில் இருக்கணுங்க, வெளியில் இருக்கிறது சபைக்குள்ள இருக்கக்கூடாது. சபையிலிருந்து பரிசுத்தம், சத்தியம் வெளியில் புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. அது என் மூலமா, உங்க மூலமா? ஹல்லேலூயா. வாசிங்கள். வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய உலகத்தில் நினைக்கிறாங்க, இந்த கூகுள் நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவருக்கு பேர் சுந்தர் பிச்சை. அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? ஏதாவது பிரதர் படித்த பிள்ளைங்களுக்கு யாருக்காவது என்ன படினோ யாருக்காவது தெரியுமா? சுந்தர் பிச்சையாவது தெரியுமா? பேரே பிச்சை. அந்த பிச்சை நமக்கு என்னத்துக்கு தெரியணும்? பேர் தான் பிச்சை. ஒன்றே மாத சம்பளம் இருக்கும், அல்லது வார சம்பளம் இருக்கும், அல்லது 10 நாளைக்கு ஒருக்கா சம்பளம் இருக்கும். சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரூபான்னு சம்பளம். எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரூபான்னு சம்பளம் சுந்தர் பிச்சைக்கு. தெரியுமா உங்களுக்கு? கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அவர் பெரிய ஆளா, வேற யார் பெரிய ஆள்? பார்த்தீங்களா? இங்கே திரும்பினா போனோம். கூகுள் நிறுவனமே அவரை வச்சு தான் ஓடுதல்லாம் சொல்லுவாங்க. சரியா? இதை விட கூடுதல் சம்பளம் தரோம், வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானா? நல்ல கவனிங்க. எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ. நான் சொன்ன பார்த்தீங்களா, சாது சுந்தர் சிங் ஐயா ஒரு பீரோ நிறைய இருந்ததுக்கு பிறகும் அவர் பெரிய பொக்கிஷமாக எடுக்கலை. எதைத்தான் அவர் பெருசமாக எடுத்தாராம்? ஏன்னா இந்த வேதம் குறைவற்றது. ஹல்லேலூயா. இந்த வேதம் எனக்குள்ள வந்துச்சுன்னா குறைவுள்ள என்னை நிறைவான வாழ்க்கைக்குள்ள நடத்த இந்த வேத வார்த்தைகள் போதுமானது. ஹல்லேலூயா. புரியுதா பிரதர் சிஸ்டர்? ஒருவேளை நீங்க அப்படி பறந்துடலாம், இப்படி பறந்துடலாம், கொடி கட்டி பறந்துடலாம். எத்தனை உதாரணங்களை நான் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது நான் சொன்னேன். ஐயா, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை வேற எங்கேயுமே கிடைக்காதுயா, வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க வெறுங்காலால நடந்தாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி, மொட்டை போட்டாலும் சரி, இங்க குத்தி அங்க எடுத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஆமென், வாய்ப்பே கிடையாது. உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் அது விடுதலை பெற்ற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்றையும் நமக்காக செய்து வைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த விடுதலைக்குள்ளாய் நம்மை நடத்த முடியும். இன்னும் ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியான ஒரு காரியத்தை பார்க்கலாமா? திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கம்னு ஒரு இடம். ஜெயலலிதா அம்மா முன்னால் அங்கே நின்னாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அங்கே நின்று சிஎம் எல்லாம் ஆனாங்க, பழைய சிஎம். அங்கே ஒரு உண்மையான சம்பவம் நடந்தது. கோயில் பிச்சை, அந்த அண்ணனுக்கு பேர் கோயில் பிச்சை தான். கோயில் பிச்சைன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. முந்தி அப்படி பேர் வச்சுட்டாங்க, கோயில் பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கோயில் பிச்சைன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஒரு வசனம், ஒரு வார்த்தை எப்படி ஒரு மனிதனை மாற்றினது பாருங்கள். அந்த பேர், அவர் ஊழியத்தை முடித்து அந்த ஸ்தாபனத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். 60-65 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்ச பிள்ளைங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நான் உண்மையிலே நான் பாஸ்டர் நினச்சேன், எவ்வளவு அந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்களா, நான் தான் நினச்சேன், ஆண்டவரே இவங்க வயதில் நம்மளாம் என்ன ஒன்று தெரியல. கர்த்தர் என் அன்பு ஆமென் தகப்பனுக்கு கொடுத்த அந்த பலத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த கோயில் பிச்சை ஐயா என்ன செய்தாங்களா, ஆமென், நான் சும்மா இருக்க மாட்டேன், சத்தியத்தை தெரிஞ்சிட்டேன், நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமையை தந்திருக்கிறார், அதை நான் அடக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் ட்ராக்ஸ் கொடுப்பாராம். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, பிராமணிய பின்னணியத்தை சார்ந்தவர்கள். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்களாம், இவர் தெருவில் வந்த உடனே அவரை முறைக்கிறது, அவருக்கு மேலே தண்ணியை கோரி ஊற்றுறது, இப்படியெல்லாம் செய்வாங்களாம். ஆனாலும் இவர் சளைக்கவே இல்லை. ஆண்டவர் சந்திக்காத பிரச்சனையவா நான் சந்திக்க போகிறேன், என் ஆண்டவரை என்னதெல்லாம் செய்தாங்க, நான் அதையா பெருசாக நான் நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போய் ட்ராக்ஸ் கொடுப்பாராம். 3 நாள் கொடுத்தாச்சு, 4 நாள் கொடுத்தாச்சு, ஒருத்தர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 5ஆவது நாள் ஒரு வீட்டில் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது இந்த வீடை விட்டுட்டு அடுத்த வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுச்சான்,
வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். இவர் அப்படியே திரும்பி பார்க்குறாராம். இந்த அம்மா அப்படி ஜம்முன்னு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களா. இங்கே வாங்க ஐயா, இங்கே வாங்கன்னு. இவருக்கு ஒரு சின்ன பயம். எல்லாரும் வெளியில் தான் நம்ம மூஞ்சிக்கு மேலே தூக்கி வீசுகிறாங்க. இந்த அம்மா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நம்மளை உரலில் போட்டு இடிக்க போக போல அப்படின்னு நினச்சிட்டு, பரவாயில்ல என்ன நடக்கட்டு, நம்ம அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக தானே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரை அடிக்காத அடியா, ஆண்டவரை காரியெல்லாம் துப்புனாங்களே ஐயா, எனக்கு ரட்சிப்பை பெற்றுத்தர என் ஆண்டவர் எவ்வளவு அவமானத்தை சந்தித்தார், அதை விடவா நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக போகிறான். அம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க, உள்ளே வாங்க சொல்கிறேன். அப்பவும் இவருக்கு லேசாக படக்குன்னு அடிக்குது. வெளியில் போட்டு நிமித்தினா பத்தாதுன்னு உள்ளே கொண்டு போய் நிமித்த போகிறாங்களோ என்னவோ தெரியலையே அப்படின்னு என்ன வேணாலும் வரட்டுன்னு உள்ளே போன உடனே அவங்க சொன்னாங்களாம், ஐயா நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஷாக் ஆயிட்டு, என்னம்மா சொல்கிறீங்க? 5 நாள் அந்த பகுதி முழுவதும் நான் டாக்ஸை கொடுத்து ஒருத்தராவது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். எல்லாரும் பேப்பரையா மூஞ்சில் வீசி 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 என்னை துரத்துறதுலே இருக்கிறாங்க. பச்சை வெள்ளம் ஒரு தினம் தரமாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆண்டவருடைய உண்மையாமா சொல்கிறீங்க. எப்படி வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். காஃபி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல சொல்லுங்கம்மா நீங்கள் எப்படிமா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, பழைய ஆட்களுக்கு தெரியும், முன்னால் காலரா அப்படின்னு ஒரு பயங்கரமான வியாதி இருந்தது. முந்தையெல்லாம் சண்டை வந்தால் உன்னை காலரை வந்து தூக்கிட்டு போட்டுன்னு திட்டுவாங்க. அப்படியெல்லாம் திட்டுவாங்க. அப்படின்னா அந்த வியாதி அன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கலை. அந்த வியாதி வந்துடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், அவங்க செத்து போயிடுவாங்க. அதே போல் இந்த ஸ்ரீரங்கத்து இந்த அம்மாவுக்கும் அந்த வியாதி வந்துடுச்சு. இந்த வியாதி வந்த உடனே இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ முதல்ல செக் பண்ண வந்த டாக்டர் பார்த்துட்டு, இது பிழைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை கொண்டு போய் பிணவரையில் மார்ச்சுவரியில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு மூடிட்டாங்க. இப்போ அந்த ரூமை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சகோதரி போகிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை எப்படி உயிர்ப்பித்து இருக்கிறது, எப்படி ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றி இருக்கிறது. 5 நாள் கேட்டிருக்கிறீங்க, இனி இந்த உலகத்துக்குள்ள போறீங்க. இனி உலகம் உங்களை ஆளக்கூடாது, இந்த சத்தியம் உங்களை மேற்கொள்ள வேண்டும். சும்மா நான் வேற ஏதோ காரியத்துக்காக நான் சொல்லலை. பிரதர் சிஸ்டர்ஸ், தம்பி கவனிங்க ஐயா, கவனிங்க. இந்த அம்மா அந்த ரூமை கிளீன் பண்ணதுக்கு அப்படியே போகிறாங்களாம். லேசாக முனகிற சத்தம். என்னையெல்லாம் பிண வரைக்கும் போனாலே நான் பயந்துருவேன். அப்படி அதையும் கூட்டிகிட்டு போய் லேசாக முனகிற சத்தம் கேட்டுச்சுன்னு வரீங்க, டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கும் இங்கே வெடிச்சிருக்கும். எனக்கு அடுத்த பிளாஸ்டிக் பேப்பரை எனக்கு போட வேண்டியிருக்கும். இந்த அம்மா என்னது லேசாக ஒருத்தர் ஒன்றுனா பிடிச்சி பார்க்குறாங்க. இந்த அம்மாவுடைய சரீரத்தை பிடிச்சி பார்க்குறாங்க. லேசாக சூடு இருக்குது. டக்குன்னு இந்த பிளாஸ்டிக் பேப்பர் எடுக்க பார்க்குறாங்க. லேசாக மூச்சு வருது. கூட வேலை பார்த்தா நாங்கள் ஓடியா இந்த அரைகுறை உயிரோடு இங்கே கொண்டு போட்டுட்டாங்க பாரு, இப்படி செய்துட்டாங்கன்னு சொல்லி இந்த அம்மா தூக்கிட்டு போய் ஓடி போய் ரத்தத்தை கொடுத்து குளுக்கோஸை கொடுத்து அதெல்லாம் கொடுத்து எடுத்து இந்த அம்மா 3 நாள் கழித்து உயிர் வந்துட்டு. இப்போ டாக்டர் ரவுண்ட்ஸு போகிறாரு. ரவுண்ட்ஸு போன உடனே இந்த அம்மா இந்த கையில் குளுக்கோஸ் இந்த கையில் பிளட் ஏறிக்கிட்டு இருக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு டாக்டரை கையெடுத்து கும்பிட்டுட்டு சொன்னாங்களா, டாக்டர் சாக கிடந்த என்ன நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு. உடனே டாக்டர் இப்படி கையை இடுப்பில் கை வச்சுட்டு சொன்னாராம், நான் உன்னை காப்பாற்றலை, உன்னை காப்பாற்றினவ இப்போ வருவா பாரு அப்படின்னு சொன்னாங்களா. என்ன நீங்க காப்பாத்தலையா? யாரு அந்த பாய்க்காட்டி, யாரு அந்த புண்ணியவதி, யாரு? அவங்க பாஷையில் அப்படி தானே பேசுவாங்க. அந்த புண்ணியவதி யாரு, நான் பார்க்கணும்னு அப்படி அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கவே இந்த சகோதரி அங்கிருந்து வராங்க. இவங்க எப்படி வராங்க? சாரி எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த கையில விளக்குமாறு, இந்த கையில பினாயில் பக்கெட்டு. அப்படிதானே அவங்க வேலை செய்வாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் அப்படி தானே வேலை செய்வாங்க. வந்த உடனே அண்ணா வந்துட்டான்னு சொன்னோடனே இவங்களும் பக்கத்தில் வந்தாச்சு. உடனே டாக்டர் சொல்றாரு, நான் உங்களை காப்பாற்றலாமா, உங்களுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரத்தம் கொடுத்ததே இவதான், உன்னை தூக்கிட்டு வந்து போட்டது இவதான் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு. இந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, எடி நீயா என்னை காப்பாத்தின, நீயா எனக்கு ரத்தம் தந்த, நீயா எனக்கு மறுபடியும் வாழ்வு தந்த, நீயா 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 உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏம்மா இப்படி கேட்குறீங்க, நான் அப்படின்னு கேட்டாங்களாம். புரிகிறதுக்காக சொன்னேன், மற்றபடி நான் பேரை சொல்லலை. என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, என்னை தள்ளி வச்சிருக்கிறாங்க, நான் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவன்னு நினச்சிதானே ஐயா நீங்கள் எப்படி கேட்டுட்டீங்கன்னு சொன்னோன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லடி
நான் அதுக்காக நான் உன்னை கேட்கலடி. நீ என் வீட்டுக்கு ஏதாவது கேட்டு வரும்பொழுது ஒரு நாள் கூட என் திண்ணையில் நான் உன்னை உட்கார வச்சதில்லை. நீ எந்திரிச்சு போனதுக்கப்புறம் ஐயே நீ இருந்தது தீட்டுன்னு சொல்லி நான் உன்னை அந்த இடத்த கழுவி விட்டுருக்கிறேன். அன்னைக்கு வச்ச சாதத்தை, அன்னைக்கு வச்ச கறியை, அன்னைக்கு வச்ச குழம்பு நான் உனக்கு தந்ததில்லை. 2 நாளா அவன் நாய்க்கு பன்னிக்கு போடக்கூடியதை, குப்பையில் தொட்டக்கூடியதை, போடக்கூடியதை உனக்கு நான் தந்திருக்கிறேன்னு. இப்படி செய்த எனக்கு எப்படி என்ன காப்பாத்தன வந்தது அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்களா, நான் உங்களை காப்பாற்ற நினைக்கல, எனக்குள்ள இருக்கிற என் இயேசு உங்களை காப்பாற்றும்படி செய்தாருன்னு சொன்ன. அப்பதான் முதல் கேள்விப்படுறாங்க இயேசு என்கிற வார்த்தைய. ஐயா அப்பதான் அந்த அம்மாவை என்ன சொன்ன உனக்குள்ள யார் இருக்கிறா? அந்த இயேசு தான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு என்ன காப்பாற்ற வச்சாரா? அவர் தான் எனக்கு இவ்வளவு விடுதலை தந்தாரா? அவர் தான் உன்னை அனுப்புனாரா? அப்படின்னா நீ ஆராதிக்கிற அந்த இயேசு எனக்கு வேண்டும். நீ சொன்னாய் அல்லவா எனக்கு மறுவாழ்வு தந்து என்னை வெறுத்து ஒதுக்கி என் கழுத்தை நெரிச்சு சாகடி அப்படின்னு சொல்ல வேண்டிய நீ எனக்கு உயிர் பிச்சை தந்து ரத்தம் தந்தாய் அல்லவா? நீ ஆராதிக்கிற அந்த தேவன் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் நடைமுறை, உங்கள் பேச்சு, உங்கள் நடத்தை, உங்களுடைய செயல்பாடுகள் என் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறதா? கர்த்தரை துதிக்கிறது போல இருக்கிறதா? இன்னைக்கு இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு ஓடுவீங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஐயா உங்கள் சபைக்கு நான் வரணையா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எனக்கு வேணையா? நீங்கள் கையில் வச்சிருக்கிற வேதம் எங்களுக்கு வேணையா? அதாங்க மிகப்பெரிய சாட்சி, மிகப்பெரிய சாட்சி. அந்த சாட்சிக்கு நம்ம எல்லாரும் சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடலாமா? அந்த சாட்சிக்கு நாம் எல்லாரும் சொந்தக்காரர்களாக மாறிவிடலாமா? நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆனாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி நேர வீட்டுக்கு போகலை, இவங்க ஆராதிக்கிற சபைக்கு போய் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாட்சியை கேட்டு மணிக்கணக்காக நான் அழுதேன். ஆண்டவரே இந்த உலகத்தில் சாத்தான் எப்படியெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறான்ப்பா. நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போவோம். ஊழியத்துக்கு போகிற இடத்துல இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம். திருநெல்வேலி பக்கத்தில் தேவர் சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த ஆலடி அருணா காலேஜுக்கு அந்த பக்கத்தில் கருவேல நல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, சபையில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்தாங்க. ஒரு நாள் இதே போல் ஒரு செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இவங்க சமைச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க சமைச்சா இவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க தெருவில் கூட இவங்க போக மாட்டாங்க. ஒரு நாள் கண்ணீரோட உபவாசத்தோடு இதே போல் ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தின் செய்தியை சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல கிருபை பாராட்டினார். அந்த செய்தி முடித்த உடனே அந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருத்தர் சாதாரணமான ஒரு சகோதரியை பார்த்து அக்கா அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் படக்குன்னு ஆயிடுச்சு. இங்கே திரும்பி பார்க்குறாங்க, உங்களை தான். இந்த செய்தியை கேட்டும் நான் மனம் திரும்பலன்னு சொன்னா, ஒருவேளை 5 நாட்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பாரத்தோடு என் சபை இன்னும் மகிமைக்குள்ளே போவதற்கு தகுதிப்பட வேண்டும், என் சபை ஆத்துமாக்கள் பரிசுத்தத்தில் இன்னும் வளர வேண்டும், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அன்மையான தேவதாசர்கள் இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கேட்டுக்கிட்டு நம்ம அப்படி போயிடலாமா? என்னை சபைக்குள்ளால ஒரு விரோத மனப்பான்மை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பகைய சிலுவையில் கொன்னுட்டாரு, நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடாது. அவர் கொன்னதுக்கு நான் உயிர் கூடிய. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு என்னதெல்லாம் செய்தாங்க தெரியுமா பிரதர்? கவலைப்படாதீங்க, ஏன்னா அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன். மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். சரியா? நீங்கள் மட்டும் அந்த ஒற்றுமையை, ஆண்டவருக்குள்ள ஒன்றுபட்டதை, எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் பரலோகத்தில் நமக்கென்று சொல்லி மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார்.
ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஆமென் இந்த 5வது நாள் இறுதி கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த வசனங்களெல்லாம் இனி இந்த வார்த்தைகளெல்லாம் இனி நடக்கிற மெய்யான ஒரு காரியங்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை என நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். வாசியுங்கள் பார்க்கலாம். 1வது வசனத்திலிருந்தே வாசியுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். எதற்காக கர்த்தர் ஏன் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், பின்பதாக எதற்காக ஏன் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் தெளிவாக நமக்கு எழுதி தருகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக, ஐயா தயவு செய்து நம்புங்க இந்த வசனத்தை வார்த்தை, அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. 40, 50, 60, 70 பலத்தின் மிகுதியினால் 80 தெரியாது. பிறந்த தேதி தெரிந்த நமக்கு மரண தேதி தெரியாது. ஆனால் ஒரு காரியம் தெரியும், நான் மரித்ததுக்கு பிறகு எங்கே இருப்பேன் அப்படிங்கிற நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். பாதி தான் வருது. அல்லேலூயா. பாதி தான். நேரத்தைக்கே கேட்டேன், இந்த 100 வருஷம் கழிச்சு இங்கே யார் இருப்பாங்கன்னு கேட்டேன். நீங்கள் நிறைய பேர் மனசில் நினச்சிங்க 100 வருஷத்துக்கு போயிட்டான், இப்போவே எங்கே இழுத்துட்டு ஒரு நாள் சுகருக்கு மாத்திரை போடலாம், கையை தூக்க முடியல, காலத்தை 100 வருஷத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு உங்கள் மனசு பேசியிருக்கணும். சரிதானா? ஆனால் கட்டாயம் ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு பிரதர் சிஸ்டர். நம்ம எல்லோரும் எங்கே இருக்க போகிறோம்? ஐயா நம்ம எங்கே இருக்க போகிறோம்? சரியா? நான் தேவனோடு கூட இருப்போமா? நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போமா? இதெல்லாம் சும்மா ஏதோ அப்படி சும்மா எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அதோட அந்த வசனம் முடியல. அடுத்த வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நல்ல கவனிங்க சிஸ்டர் பிரதர், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில், அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னையா வேணும் நமக்கு? எதுக்கு அந்த ரட்சிப்புக்குள்ள வந்து அபிஷேகத்துக்குள்ள வந்து ஊழியம் ஓடுறாங்க தெரியுமா? எதுக்கு ஓடுறாங்க தெரியுமா? தெரியுதுனா? ஆண்டவரே, ஆத்துமாக்களை நான் ஆண்டவருக்கு சொந்தமாக்கினால் கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரையுமே ஆசாரியர்களாக, எல்லாரையுமே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ராஜாக்களாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்ன தெரியுமா? ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது. முதல் எருசலேமில் கிறிஸ்தவர்கள்னு பேர் வரல. எங்கே வந்துச்சு? பின்னால் சத்தம் வருது, நீங்கள் சொல்லுங்கள். எங்கே வந்தது? அந்தியோகியா. பைபிளில் 2 அந்தியோகியா இருக்குது, அதை விட்டுருங்க. ஒரு அந்தியோகியாவில் வந்தது. அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எங்கூட திருப்புறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தை திருப்பலாமா? ஆமேன். அதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. ஆமேன் ஆமேன். முதல் அங்கே ஒரு வருஷ காலமாய், அங்கே 26வது வசனம் 11வது அதிகாரம், அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து. நம்ம 4 நாள் இருக்க மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா? எத்தனை நாள் இருந்திருக்கிறாங்க? எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க? ஒரு வருஷ காலமாய். அந்த அவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? 19வது வசனத்துக்கு வாங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். அந்த சிதறப்பட்டவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்படிதான் பைபிளை தேடி நீங்க வாசிக்கணும். சிதறப்பட்டவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். இல்லை 4க்கு வாங்க, டைம் இல்லை. 4 வாங்க. சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து, இந்த இடத்துக்கு தான் போவேன், இங்கே தான் இருப்பேன், இல்லை. சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன செய்தார்களா? இதில் சீஷர்கள் கிடையாது, அப்போஸ்தலர்கள் கிடையாது. சிதறி போனவர்கள் யார் தெரியுமா? இப்போ மறுபடியும் 11வது வசனத்துக்கு வந்துருங்க. இந்த 23ல இருந்து மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து,
மன்னிக்கணும், 11வது அதிகாரத்தில் மறுபடியும் ஸ்தேவான் நிமித்தமாய் 19 வாங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள். நமக்கு உபத்திரம் வந்தா இருந்து அழுது மண்டையை போட்டு உடைச்சி அவங்க உபத்திரம் வந்தவொடனே என்ன செய்றாங்க? அங்கிருந்து எங்க போறாங்க? அடுத்த பகுதிக்கு. அங்க போய் ஒளிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கும் திரிந்து என்ன செய்தாங்களாம்? சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு சொல்றாங்க. பாத்தீங்களா? அன்னைக்கெல்லாம் யூதர்கள் அப்படி வருவாங்க, பல்ல கட்டிப்பாங்க. ஆனா அங்க பிரச்சனை, அந்த உபத்திரவம் அவர்களை சுவிசேஷம் அறிவிக்கதை தடை செய்யவில்லை. தேவ பிள்ளை, இன்னைக்கு எவ்வளவு திறந்த வாசல் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு ஓப்பன் டோர் வச்சிருக்கிறாரு தெரியுமா? ஆனா நம்ம தான் போக மாட்டேங்கிறோம். மறுபடியும் வாசிங்க. சுவிசேஷ வசன யூதர்களுக்கு அன்றி மற்ற ஒருவருக்கு அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, பர்னபாவுக்கு சொந்த ஊர் சீப்ரு தீவு. பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தார் அல்லவா பர்னபா? அவருடைய சொந்த ஊர் எது தெரியுமா? சீப்ரு தீவு தான். நீங்க பைபிள்ல தேடிக்க வாசித்துக்காங்க. அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவங்களுக்கு தங்க முடியல. எங்க படுத்தாங்க, எங்க தூங்கினாங்க, எங்க இருந்தாங்க ஒன்றும் தெரியல. சரியா? ஆனால் அவங்க இருதயம் முழுவதும் இருந்தது சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். நாம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை, எனக்கு விடுதலை தந்த சுவிசேஷத்தை, அதைத்தான் நம்ம கன்வென்ஷன் இதில் தலைப்பு அந்த வார்த்தையாக என்ன செய்திருக்கிறாங்க. அதான் நான் முதல் நாள் உங்ககிட்ட கேட்டேன். சரியா? சுவிசேஷத்தை எங்க சுற்றி பிரசங்கித்தார்கள்? அடுத்த வசனம், அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய. சிரேனே பட்டணத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும், இருக்கட்டும் பரவாயில்ல. சிரேனே பட்டணத்தாராகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி. யாரு கூட? கிரேக்கர்கள் அன்னைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. யூதர்கள் மற்றவங்களுக்கு சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப சுவிசேஷத்திற்கு குலமோ கோத்திரமோ ஜாதியோ மற்ற பிரிவுகளோ தடை இல்லை. சுவிசேஷத்துக்கு தடை இல்லை. அப்ப நான் அதை பிடிச்சிட்டு ஓடுறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒரு கடுகளவு வித்தியாசம் இருக்கவே கூடாது. சீக்கிரமா வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இந்த இடத்துல யாருங்க ஊழியக்காரங்க? இந்த இடத்துல யாரு ஊழியக்காரங்க? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள். அவங்க பெரிய பிஷப் இல்லை, பெரிய எதுவுமே இல்லை. அங்க வந்தவங்க அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தில் ஒரு பிரிவார். பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சாதாரண பிள்ளைகளை கொண்டு இவ்வளவு பெரிய ஆத்தும ஆதாயத்தை செய்தார் அல்லவா? அதனால தான் ஆண்டவர் சொல்வார், முதல் அந்தியோகியாவில் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பெயரை கர்த்தர் என்ன செய்தார். பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டும்? பவுல் ஐயாவை பிடிச்சி சிறையில் வச்சிருந்தாலும் அங்கேயே தான் சொல்லிட்டு இருப்பாரு. சுவிசேஷம் தான் சொன்னார் இல்லையா? 66 புத்தகத்தில் 14 நிருபங்களை எழுதி தந்து இன்னைக்கு தியானிக்கிற பாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் தந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அவ எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே. அப்படி என்று சொன்னால் இந்த 5வது நாளில் சுவிசேஷ வசனத்தோடு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கடந்து போகலாம். நம்முடைய மனதில் வேற ஆண்டவருடைய வார்த்தையை தவிர, சத்தியத்தை தவிர வேற எந்த ஒரு காரியமும் என்ன செய்யக்கூடாது. இருக்கவே கூடாது. அதுக்கு பேர் தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். கர்த்தர் நமக்கு தந்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 2 நாளும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு அருமையான ஆமென் ஐயா மூலமாக எனக்கு வாய்ப்பை தந்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிற பாக்கியத்தை கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான உடன்பிறப்புகளை தேவன் தந்தார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் முதல் நாள் ஆரம்பித்த இடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். மறுபடியும் கவனிங்க. பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீ எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாய்? ஆண்டவரே,
எங்களால் முடிஞ்ச நீங்கள் தந்த கிருபையில் நாங்கள் ஓடி இந்த காரியத்தை செய்திருக்கிறப்பா. என்னை நீங்கள் பலப்படுத்தினதற்காக நன்றி நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த 5 நாட்களிலும் ஆண்டவர் உங்களை நடத்தினபடினாலே உமக்கு நன்றி. ஆமேன். உழைத்த பிரயாசப்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.